ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீபலஹாஷல பிரெக்ல பிரஹீதலு ரீஷலி போரு தல்ப்ரா லேரல பிரெக்ல பிரஹில் ஹஷூரபா லெக்கல மேஷல பிரெக்கே தீக்கலீபோ ரூஷலபா ரீஷலீபோ ரூ ஹதூஷல பிராக்லா ரேக்லே ரேஷல பிரேக்லே ரீக்கல் பலு ஹது கல் லிஹல் ஹஷ்லக்ரெதி ஷல்க்ரோது ரீஷம் லாக்ரெதெல் பிரேஷப ரீக்கல் போஷுருஹுதலா. மியூட்டை எடுத்துட்டு நான் சொல்ற விசுவாச அறிக்கைகளை நீங்க மனம் திறந்து இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். யாரெல்லாம் முடியுமோ முடிந்தவர்கள் மியூட்டை எடுத்துட்டு நான் சொல்றத அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்காக மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்கள்லயும் எல்லாருடைய சரீரங்கள்லயும் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். அந்த ரட்சிப்புமானவர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு. தேவனே, நீரே எங்கள் ரட்சிப்பா இருக்கிறீர். நீரே என் ரட்சிப்பா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு விடுதலையா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு விடுதலையாக இருக்கிறீர். அப்பா, இன்றைக்கு நாங்களும் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் எல்லா பகுதிகளிலும் ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி பேசுகிறோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் செயல்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். மரணம் இனி எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ ஆளுகை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறார். அந்த ரட்சிப்புமானவருக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆதலால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், சுகம் இதுதான் எங்க வாழ்க்கையில இருக்கும். இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை மீட்டெடுக்கிறார். நாங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட நீர் கொண்டு கொள்ளுகிறோம். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே நாங்கள் கைகூர்ந்து மகிழுகிறோம். நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறோம். அவர் எங்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறார். இத்தனை வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் குடும்பத்தாருடைய
வாழ்க்கையில எல்லா எல்லா பகுதிகளிலும் பகுதிகளிலும் ரட்சிப்பை பார்க்கிறோம், ரட்சிப்பை பார்க்கிறோம், பேசுகிறோம். ரட்சிப்பை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அதனால் நானும் என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிறோம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலைய நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ரீபாலா ஷெலப்ரஹிதல் பசு கதூஹலா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல்ல ஆத்துமாவில ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. கலக்கம், பயம், சோர்வு எல்லாம் ஓடி போனது இயேசுவின் நாமத்தினால. ரட்சிப்புமானவருக்குள்ள நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்கிறபடியினால ஒரு தீங்கும் எங்களை அணுக முடியாது. தகப்பன், அப்படியே எங்களை நீர் பாதுகாக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்கள்ல, செட்டைகளின் நிழலுக்குள்ள நாங்க இருக்கிறபடியினால தீங்கோ பொல்லாங்கோ எங்களை அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஜீவன் செயல்படுகிறது. கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏதோ ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ், பிரேயர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்கா? ஓகே, இன்னைக்கு நாள் முழுசும் இத மட்டுமே நீங்க அறிக்கை பண்ணுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. இத சொல்லிட்டே இருங்க. எந்தெந்த பகுதிகள்ல உங்களுக்கு விடுதலை வேணுமோ நிச்சயமாய் அதை தேவன் செய்து முடிக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா ஒரே நொடி பொழுதுல அந்த இயேசுங்கிற நாமம் அந்த சப்பானிய விடுதலை ஆக்கி இருக்கும்னா, அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள நாமத்தை நம்ம சொல்லும் போது நிச்சயமா இன்றைக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அனைத்திலும் நமக்கு விடுதலை உண்டாகும். தாமே கேட்ட அந்த வார்த்தை உங்க ஒவ்வொரு இருதயத்திலும் அது 100 மடங்கு பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன்.